அட் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல ஒரு புது சாம்சங் டிவியோட அன்பாக்சிங் பார்க்க போறோம். கரெக்ட். சாம்சங் நியோ QLED டிவி 4K. ஓ ஸ்டாண்டுங்க, டேபிள் மவுண்ட். என்கிட்ட வந்து ஒரு பெரிய பெட்டி கடையில் இருக்கிற மாதிரி பாக்கெட் இருக்கு பாருங்க. ஆக்சுவலா பாய், இந்த ரிமோட்ல வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்கு. என்னது? இது வந்து சோலார் ரிமோட் தான். சரி. லைட் பக்கத்துல வச்சோம் அப்படின்னா பேட்டரி அதுவே சார்ஜ் ஆகிக்கும். தனியா பேட்டரி போட தேவையில்ல. ஆப்ஷனும் கிடையாது. அதான் சொல்றேன், அது இன்ட்ரெஸ்டிங்னு. நல்லா இருக்குங்க. ரிமோட்டை எப்படி யூஸ் பண்றதுன்றதுக்கு ஒரு பேப்பர், பவர் கார்டு, டிவியோட யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு. இந்த ஸ்டிக்கர்லாம் டிவில ஒட்டி தானே வரும். நல்ல மனுஷங்க, வேணும்னா ஒட்டிக்கங்க, இல்லைன்னா வேணாம். ஸோ இது கூடவே டேபிள் மவுண்ட் மட்டும் இல்ல, வால் மவுண்ட்டும் சேர்ந்து எங்களுக்கு வந்தது. நீங்க வாங்குனீங்கன்னா தனியா தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாலேஷன் கைடு மஸ்ட்டுப்பா. எப்பயும் போல ஒரு விஷயம் சொல்றேன், தயவு செஞ்சு டிவி வாங்குனீங்க அப்படின்னா நீங்க அன்பாக்ஸ் பண்ணாதீங்க, அவங்க வர்ற வரையும் வெயிட் பண்ணுங்க. டிவி ஓபன் பண்ணுங்க பாய். நைஸ். அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் குட். நீங்க கேட்டீங்கல்ல பேஸ் பிளேட்டை காணணும், அம்மாடி மொரட்டு வெயிட். இத பாருங்க, அப்பா சாரி வெயிட், சாரியான வெயிட்டுங்க. வா அருண், அவன் தான்டா அன்னைக்கு இந்த வேலையை பார்த்துட்டு போயிட்டான்ற மாதிரி பண்ணி அதெல்லாம் பண்ணியா. டிவியோட வெயிட்லயே அதோட குவாலிட்டி செம்ம ஃபீல் ஆகுதுங்க. எனக்கு வைக்கிறதுக்கு மனசே இல்லைங்க. செட்டப் பண்ணிட்டு அப்புறம் பார்க்கலாம். சாம்சங் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த ரேப்பர் கூட சாம்சங். Frozen. 86 all the hate. I won't get involved today. Got lost in the ball and A's. I'm flipping the balls, I'm flipping the. One eternity later. என்ன பாய், நைட் ஃபுல்லா ஒரே படம் போலையே. ஓ படமா? என்ன படம் பார்த்தேன்னு சொல்லியா? சரி, என்ன படம் பார்த்தீங்க? லியோ. லியோவோட ஒன்லைனர் யா, ஹிஸ்டரி ஆஃப் வைலன்ஸ். ஐயோ தேவையெல்லாம் பேசாதே. எதை பத்தி பேச வந்தோமோ அதை பத்தி மட்டும் பேசு. படம் பார்த்த, பாட்டு கேட்ட, வீடியோ சாங்லாம் நிறைய பாத்தீங்க. ஆமா. எப்படி டிவி இருந்துச்சு, பிக்சர் குவாலிட்டி எப்படி இருந்துச்சு? அதை விடியா இப்போ ஆன் பண்றேன், எப்படி ஆன் ஆகுது மட்டும் பாரு. என்ன ஸ்லீப்ல இருந்துச்சு, ஆன் ஆயிடுச்சு. இதை புடி. சரி, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேனா? ஆமா, பவர் ஆஃப் பண்ணிட்டீங்க. இப்போ திருப்பி போட்டேனா? ஆமா, இப்போ ஆன் பண்ணிட்டேன். 1 2 3 டாடா. இன்னும் 3 செகண்ட்ல பூட் ஆயிடுச்சு. ஆமா, ஆண்ட்ராய்ட் டிவி, கூகுள் டிவில கூட இவ்வளவு ஃபாஸ்டா நான் பார்த்தது இல்லையா? அது என்னமோ உண்மைதான். அதுக்கப்புறம் என்னை இம்ப்ரெஸ் பண்ணது பிக்சர் குவாலிட்டி தான். அது எப்படி இம்ப்ரெஸ் பண்ணாம போகும்? அதுக்கு தான் நிறைய டெக்னாலஜிஸ்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க இல்ல. இதுல ஃபர்ஸ்ட் வந்து குவாண்டம் மேட்ரிக்ஸ் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா, டிவியோட பிரைட்னஸ், கலர்ஸ், இந்த பிளாக்ஸ்லாம் வருது இல்ல, இன்னும் டீப்பர் பிளாக்கா இருக்கும். அதே மாதிரி கான்ட்ராஸ்ட் ரேஷியோவா இருக்கட்டும், டீட்டெயில்டா இருக்கட்டும், எல்லாத்தையுமே இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். ஆமாங்க, அரபி குத்து பாட்டெல்லாம் பார்த்தேன். அதுல அவர் யூஸ் பண்ணிருக்க அந்த பிளாக் காஸ்டியூம்ஸோட டீடைல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அந்த அமிலித பாட்டு இருக்கு பாத்தீங்களா, அதுல அந்த ஃபேஸ் எக்ஸ்போஸ் ஆகுது, கலர்ஸ், அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அப்படியே நீங்க இன்டெலிஜென்ட் மோட மட்டும் ஆன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அது இன்னும் டீடைலிங் என்ஹான்ஸ் பண்ணி நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணி தருது. ஆக்சுவலா நானுமே பார்த்தப்ப பாத்தீங்க அப்படின்னா, அந்த வீடியோ சாங்ல என்ன இருக்கோ அது அப்படியே எக்ஸாக்ட்டா காமிச்ச மாதிரி இருந்துச்சு இல்லையா? ஒரு 4K வீடியோ பாக்குறோம் அப்படின்னா அதை கரெக்ட்டா ப்ராசஸ் பண்ணி டீடைலிங்குமே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கு. கண்டிப்பா. இதுக்கு தான் நியூரல் குவாண்டம் ப்ராசஸர் 4K ன்னு ஒன்னு கொடுத்திருப்பாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு AI மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு வீடியோ சாங் பாக்குறோம், மூவி பாக்குறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஃப்ரேம்லயுமே ஒரு பில்டிங் வருதுன்னு வச்சுக்கோங்க, இல்ல வேற யாராவது ஒரு ஆள் நடந்து வராரு அப்படின்னா அந்தந்த ஃப்ரேம்ல ரியல் டைமா அந்த டெக்ஸ்சர்ஸ், டீடைல்ஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுக்கும். நாய்ஸ் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். நானுமே ஒரு 2-3 படம்லாம் பென்ட்ரைவ்ல போட்டு பார்த்தேங்க. 1080 பிக்சல் தான், அதை அப்ஸ்கேல் பண்ணி 4K அளவுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துச்சு. நாய்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணிடுச்சு. இந்த கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரியல் டைமா உங்களை நான் இப்ப பாக்குறேன்ல, ஆமா எக்ஸாக்ட்டா இந்த கலர் தான் எனக்கு தெரியுது. ஆக்சுவலா இது என்ன பண்ணோம் அப்படின்னா, SDR கண்டென்ட் நம்ம ப்ளே பண்ணா கூட அதை HDR கன்வெர்ட் பண்ணி 4K லெவலுக்கு டீடைலிங்கா இருக்கட்டும், அந்த கலர்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையும் என்ஹான்ஸ் பண்ணி இன்னும் கொடுக்கும். ஆட் ஆனா பாத்தீங்க அப்படின்னா ஐ கம்ஃபர்ட் மோடுமே பாத்தீங்கன்னா இருக்கு. அதே மாதிரி இந்த பெசல்ஸ் எல்லாம் பாத்தீங்களா, ரொம்ப கம்மியா கொடுத்துருப்பாங்க. லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ஃபுல் ஸ்கிரீன்ல படம் பார்த்த மாதிரி இருக்கும். ஒரு ஹோல்சமா பாத்தீங்க அப்படின்னா பிக்சர் குவாலிட்டி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குதுன்றீங்க. கண்டிப்பா கொடுக்குது. ஆக்சுவலா திக்னஸ் மட்டும் கிடையாது, டிவியோட திக்னஸே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியா கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்கா வந்து கொடுத்துருப்பாங்க. குவாலிட்டியும் பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாவே இருக்கு. ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்கியெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம டேபிள் யூஸ் பண்றதுனால பிரச்சனை இல்லை. இதையே நம்ம வால் மவுண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சைட்ல கையை விட்டு பென்ட்ரைவ் மாட்டுறதுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் போலயே. கரெக்ட். பட் இந்த பிரச்சனை வராம இருக்கணும் அப்படின்னா அட்ஜஸ்டபிள் வால் மவுண்ட்லாம் இருக்கும்ல, அதை பண்ணோம் அப்படின்னா வராது. இது வந்து ஒரு சின்ன மைனர் பஞ்சாயத்து தான். அதே மாதிரி இதுல நிறைய போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதெல்லாம் என்னது? 2 USB போர்ட் இருக்கு, அது தவிர 4 HDMI போர்ட் இருக்கு. இதுல வந்து ஒரு HDMI போர்ட்ல வந்து 4K 120 FPS-ல ஏதாவது நீங்க கேமிங் விளையாடுறதுனா கன்சோலை கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா விளையாண்டுக்கிற முடியும். இதுக்கப்புறம் வந்து ஈத்தர்நெட் போர்ட் இருக்கும். கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம கேபிள் கனெக்ஷன்லாம் வச்சிருந்தோம் அப்படின்னா அதை கனெக்ட் பண்றதுக்கு ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் சில பேருக்கு இந்த மாதிரி கன்வெர்ட்டர் தேவைப்படும் அப்படின்னு உள்ளவே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கன்வெர்ட்டரும் கொடுத்துருந்தாங்க. சவுண்டுக்கு வந்து 60 வாட் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது மேல டாப்லயும் இருக்கு, கீழேயும் கொடுத்துருப்பாங்க. சுத்தி டிவியை சுத்தி ஸ்பீக்கர் தான் இருக்கு.
டால்பி அட்மாஸ் வேற கொடுத்து வச்சிருக்காங்க, 3D சரவுண்ட் சவுண்ட் டெக்னாலஜி வேற இருக்கான். 60 வாட் தானா? ஒரு 100 வாட் ஸ்பீக்கர்ல இருக்கிற மாதிரி சவுண்ட் செதற விட்டாயிலங்க. என்னங்க சொல்றீங்க, அந்த அளவுக்கு நல்லா இருக்கா? ஆமா, பிக்சருக்கு ஏத்த மாதிரி சவுண்ட் குவாலிட்டி சூப்பரா இருந்துச்சு. சிலரை செதற விட்டாங்க. ஓஹோ, ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுங்க. ஆக்சுவலா இந்த சவுண்டுமே பத்தல அப்படின்னா தனியா வந்து சவுண்ட் பார் ஒன்று வைக்கிறாங்க. அதை வந்து டைரக்டா கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சவுண்ட் பார்லயும் சவுண்ட் வரும், டிவிலையும் சவுண்ட் வருமா, இன்னும் சூப்பரான சவுண்ட் குவாலிட்டி, சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமா. ஆனா தலைவா, ஸ்மார்ட் டிவின்னு சொல்றதுக்கு உண்மையாவே இவங்க தான் நியாயப்படுத்துறாங்க. ஏன் ஆண்ட்ராய்ட் 13 இருக்கா 12 இருக்கா? சாம்சங்கோட ஓன் யூஏங்க. ஆமாங்க, நானுமே பார்த்தேன். ஸ்டார்டிங்ல பூட் ஆனது, நம்ம யூஸ் பண்ற ஆப்ஸ், ஓவராலா அவங்க கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி கூகுள் டிவியோட யூஸ் பண்ண இன்னும் கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருந்துச்சு. அதெல்லாம் சொல்லல. ஸ்மார்ட் திங்க்னு ஒரு ஆப் இருக்கு, சாம்சங் போன்ல டிஃபால்ட்டா வந்துரும். ஆமா, அதர் மொபைல்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணி இந்த டிவியவே நீங்க செட்டப் பண்ணிக்கலாம். ஈஸியா செட் பண்ணி முடிச்சிடலாம். நம்மளுமே அதுல தான செட் பண்ணோம். ஆமா, இத தவிர நம்ம வீட்ல எல்லாம் ஸ்மார்ட் ஹோம் ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாத்தையும் இந்த டிவில கனெக்ட் பண்ணி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நம்மகிட்ட ஒரு சாம்சங் ஏசி இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்குன்னா அந்த ஸ்மார்ட் ப்ராடக்ட் எல்லாத்தையுமே ஒண்ணா இங்கேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சூப்பர். அப்புறம் நம்ம போன் இதுல கேஷ் பண்ணிக்கலாம். அது எல்லா டிவிலும் இருக்குல்ல. இதுல மல்டி காஸ்டிங் பண்ணிக்கலாம். ஒரு சைடு போனும் ஒரு சைடு டிவியுமே ஸ்கிரீனிங் பண்ணிக்கலாம். ஆனா அதுல என்ன யூஸ் எல்லாம் என்னன்னு தெரியல. அப்படி ஒரு ஃபீச்சர் இவங்க கொடுத்திருக்காங்க. அப்ப என்னதான் உனக்கு தெரியும்? முக்கியமா ஒரு 3 சென்சார் கொடுத்திருக்காங்கன்னு தெரியும். லைட், கேமரா, சவுண்ட். இந்த லைட் சென்சார் இருக்குல்ல, இது காலையில சாயங்காலம் நைட்டுன்னு நம்ம என்விரான்மெண்ட் லைட்டுக்கு ஏத்த மாதிரி அதுவே பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுங்க. அதை நம்ம கண்டுபிடிக்காத அளவுக்கு ஏஐ ஆப்டிமைஸ் பண்ணி காட்டுது. அப்ப இந்த கேமரா சென்சார் நம்மளுக்கு எதுவும் இல்ல, நம்மளுக்கு வரல. ஹையர் அண்ட் மாடலுக்கு பாக்ஸ்லயே வந்துடும். இப்போ நம்ம வாங்குறதா தனியா தான் வாங்கி ஆகணும். இந்த கேமரா சென்சார் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த கூகுள் மீட், வீடியோ கிளாஸ்லாம் இதுலயே அட்டெண்ட் பண்ணிக்கலாம். வேணும்னா சிசிடிவி கேமராவும் யூஸ் பண்ணிக்கலாம்பா. சிசிடிவி மாதிரினா நம்ம என்ன நடக்குதுன்றத சர்வேலன்ஸ் பண்ணிட்டே இருக்குமா? போன்லயே சர்வேலன்ஸ் பண்ணிக்கலாம். ரைட்டியா, நல்லா இருக்கு. ஆனா இப்போ இந்த கேமரா வாங்க முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க இந்த ஸ்மார்ட் திங்னு ஒரு ஆப் சொன்னேன்ல, அந்த ஆப்லயே அவங்க மொபைல் கேமராவே கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப இந்த சவுண்ட் சென்சார் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் வீட்டில் ஏதாச்சும் நாய்க்குட்டி வச்சிருக்கீங்க, எல்லாரும் ஊருக்கு போயிட்டீங்க, திடீர்னு நாய் கத்துது, இந்த மாதிரி நாய் கத்துதுன்னு வச்சுக்கோங்களேன், டிவி ஆன் ஆகி யூடியூப்ல வீடியோ போட்டு ஏர் கண்டிஷனரையும் போட்டு நாயை ரிலாக்ஸ் பண்ணிடும். சரி, கரண்ட் போயிருச்சுன்னா அதை அவங்க எதுவும் சொல்ல. நாய்க்கு பசிச்சுன்னா ஸ்விக்கியில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணுமா? அந்த பீஸர்லாம் லேட்டாக வருது. ஆனால் கேமிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 4K 120 FPS வந்து சப்போர்ட் பண்ணோம். அதே மாதிரி நிறைய கேமிங் ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. கேமிங்க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு சொன்னாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கிட்ட கன்சோல்ஸ் எதுவும் இல்லாதனால டெஸ்ட் பண்ண முடியல. ஃபியூச்சரில் முடிஞ்சுன்னா ட்ரை பண்ணுவோம். அந்த கடையில் கன்சோல் நல்லா இருக்குன்னு சொன்னேனே, வாங்கி தந்தியா? இப்போ இந்த டிவியில் மோஸ்ட்லி எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணிட்டோம், எல்லாத்தையுமே நம்ம பேசிட்டோம். ஒன்றை தவிர ரிமோட்டு. கரெக்ட், செம்ம காம்பாக்ட். இந்த டிவிலே எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இதுதான். பிகாஸ் இந்த ரிமோட்டே ஸ்மார்ட் தான். ரிமோட்ல என்னையா ஸ்மார்ட்? பாய், இது சாதா ரிமோட் இல்ல, சோலார் ரிமோட். இதுக்கு வந்து தனியா பேட்டரி எல்லாம் போட தேவையில்ல. ஸோ சோலார் வெளிச்சம் ஏதாவது படுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் ஆகிரும். அப்படி இல்லாட்டி நம்ம வீட்டுக்குள்ள லைட் போடுவோம்ல, அந்த லைட் பட்டாலே வந்து ரிமோட் வந்து சார்ஜ் ஆகிரும். அப்படியே லைட் போடாம தான் நான் இருட்டில் தான் வச்சு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா டைப் சி போர்ட் கொடுத்துருப்பாங்க, டைப் சில சார்ஜ் பண்ணிக்கலாம். அதை தாண்டி இந்த பட்டன்ஸை பாருங்க, ஓடிடிக்கு தனியா இருக்கா, நேவிகேஷனுக்கு தனியா இருக்கா, அந்த கண்ட்ரோல் பண்றதுக்கு இங்க இருக்கா. இந்த வால்யூம் அண்ட் சேனல் அப் டவுன் பட்டன் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா இந்த மாதிரி ஒரு கோடா கொடுத்திருப்பாங்க. சோ வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணா மேல, டிக்ரீஸ் பண்ணா கீழே, மியூட் பண்ணா நடுவுல. சோ அதே மாதிரி தான் இந்த சைடு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. இதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு யூனிக் ஃபீல் கொடுக்குது. இது நல்லா இருக்கு. சரி, இப்போ இந்த டிவி யாருக்கு தான் செட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்ல போறது இல்லை. ஏன்னா பாய் தான் வந்து ஒரு வார காலங்களா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. பாயே வந்து யாருக்கு செட் ஆகும்னு சொல்லுவார். பெஸ்டா பிக்சர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கணும், ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணணும், சாம்சங்கோட ஈகோ சிஸ்டத்தை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஸ்மார்ட் டிவி சாம்சங் டிவி வேணும்னு நினைக்கிறவங்க, எனக்கு பணம்லாம் பெரிய விஷயம் இல்லை, நான் வீட்டில் நாய் வளர்க்குறேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா அந்த டிவியை வாங்கலாம். வன்மத்தை கக்கிட்டான், வன்மம் கக்கப்பட்டது, வன்மம் மாறு.